ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இது என்ன சவுண்டு தெரிக்குது, நான் ஃபைனலி சவுண்டை குறைச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் கேமு பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பாருங்க. ஓகே, let's get into the gameplay video. ஸோ நம்ம இப்போ கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பாருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போய் நம்ம அவன் இடத்துல தான் விளாட போகிறோம். ஸோ அவன் இடத்துல நம்ம எப்படி விளாட போகிறோம் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியல. போன வீடியோவில் வர்ற மாதிரி ஒரு கோல் போட்டிருப்பேன், இந்த வீடியோவில் வர்ற மாதிரி ஒரு கோல் போடுவேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, ஸோ ஜீசஸ் பந்து எடுத்துட்டாரு, மத்திய கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனால் ஜீசஸ் திரும்ப எடுத்துட்டாரு, அது திரும்ப மத்தியனுக்குள்ள போது கோல். ஜஸ்ட் 4 minutes 26 seconds போட்டோம் நம்ம கோலை. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக வந்துட்டேன். ஸோ இப்போ நேரடியாக திரும்ப மத்திய கிட்ட கொடுத்துட்டு மத்திய அடித்தானே திரும்ப மாதிரி கோல் போட பார்ப்போம். எப்படி என் ஸ்கில்லு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள். பந்த திருடிட்டான்டா, நோ கமெண்டா. அட பாவிகளா, ஓய் அட பாய் ஜீசஸ், அட பாவிகளா என்னடா பண்ணுறீங்க? மத்தினலி, ஐயோ பந்தை காணோம் நண்பர்களே. பந்து எங்கே போச்சுட்டால, பந்தை திருடிட்டான். டேய் தா பிடி. ஓகே, பிடிச்சிட்டான். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பந்து எடுத்தோம், அவன் பிடிச்சிட்டான். வெறியா இல்லை இதுக்கு பார்க்கும்போது? ரொம்ப வெறியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ரோஹித், நான் இருக்கேன். எப்படி பாருங்கள், இப்போ என்கிட்டேருந்து பந்தை எடுத்துகிட்டு போயிடுவியாடா. இப்போ பாருங்கள் கைஸ், பந்தை எப்படி பிடுங்கி ஓஞ்சி அடித்தா பார்த்தீங்களா, எப்படி ரைஸ் கிட்ட போணுச்சு பார்த்தீங்களா பந்து. நானும் புதுசாக லீக்கில் ஜாயின் ஆகிருக்கேன், ஏதாச்சும் பார்க்கணும், அதை பார்த்துக்குங்க. இப்போ தான் விளாண்டேன். ஓ டேய், இந்த பந்து கூட கோல் போட முடியலையா? யாரு கைஸ் இவன்? ஐயோ, எவ்வளோ ஈஸியான கோல் தருமா நண்பர்களே அது. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. போச்சு, கெடுத்துட்டானுங்க பந்தை. எனக்கு வெறி தான் வருது. ஒயிட் எடுப்பான் பார்த்தா ஒயிட் எடுக்கலை. போடு, மத்திய கிட்ட போயிடுச்சு ஸ்ட்ரெயிட்டாக. போச்சு கைஸ், என்னமோ பண்ணுறானுங்க. ஓகே ஓகே, மத்திய ஸ்கில். பந்து பிடிச்சிட்டான். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டாக முடிய போகுது. ஏன்னா மேலே பாருங்கள் 45+1 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக பாருங்கள் ஊதிட்டான். எனக்கு அப்பயே தெரியும், அதனால தான் நான் ஆடல. ஐயோ, எந்த கண்ட்ரி ப்ரூட்டரால் ஆடுவோம் அப்படி கேட்டிங்கன்னா சர்ப்போ. ஐயோ, போன வீடியோ நம்ம விளாண்டுப்பேன். யாரும் விளாட மாட்டாங்க, யாரும் கண்ட்ரி ப்ரூட்டெல்லாம் இல்லை. ஒன்றும் இல்லை. ஐயோ, இப்படி சமாளிக்கிறோம் பையா. போச்சாரா, பந்தை திருடிட்டான். குர்ரா பந்தை ரைஸு. ஓகே, ஆவஸ் யார் ஆடுதா? ஜீசஸா? ஜீசஸ் என் டீமில் ஒருத்தர் இருக்கான்டா. வேண்டாம்டா, போடு பந்து. ஐயோ, ஸ்கில்லு பாய்ச்சி எடுத்து போய் அடிக்கலாம் நண்பர்களே. இவனுக்கு இவ்வளோ பேர் மாடு மாதிரி முட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நான் எங்கே நடந்து போகிறது இல்லை, நீங்களே சொல்லுங்கள். ஓகாய் ஓகாய் சக்கா எடுத்துட்டான். மத்தினலி கோல். வந்து ஒரே படப்படுத்திட்டான். போன வாட்டி தான் ஒன்று கொசம் தைச்சோம், இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தைச்சாதான் நம்மளுக்கு மாசாக இருக்கும் நண்பர்களே. இல்லாட்டி என்ன ப்ரோ எடுத்த பயணம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறது? இல்லை, நான் என்ன சொல்ல கேட்குறேன். கோல்.
கோல் ஃபைனலி பேசிகிட்டு இருக்கும்போதே போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அளவா ஸ்டார்டிங் ஆகிடுச்ச வராட் அப்புறம் கோல் போட்டுச்சு ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேரடியாக ஓட ஆரம்பிச்சிட்டு ஓங்கி இங்கேருந்து நடுவில் வந்துட்டாங்க என் நண்பர்களே. அடி கொல்லி ஜீசஸ். ஐயோ ஜீசஸ் கொல்லா பார்த்துருப்பான். அதுக்குள்ளே இந்த பர்சன் கூட்டி வந்துட்டானுங்க. ஓகே நேரடியாக சொக்காக்கு வந்துச்சு பந்து. கோய் திருட்டிட்டான்டா பந்தை. எவனாச்சும் பந்து திரும்ப வாங்கடா. சொக்கா வாங்கிட்டான் ஜீசஸ் கிட்ட. மாத்தினாலி பந்து எழுந்திரிச்சு நினச்சி எப்படி ஸ்கில்லை பாய்ச்சி எடுத்து போனேன். கடைசியில் பார்த்தா இவனுங்க இவ்வளோ சப்பையாக வந்து நாசமாக பண்ணிட்டானுங்க. ஒகாய் சொன்ன நம்ம நேரடியாக ஜீசஸ் மாத்தினாலி கோலு ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டான் நண்பர்களே. ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு சின்ன ஒரு சின்ன வடக்கன் பிரச்சனைனா அதான் அவனை அடித்து போட்டு தள்ளிட்டான்ட்டேன். அப்படி சொல்லிட்டு நான் நிறைய திரும்ப வந்த மாதிரி அந்த ஸ்கில்லு மூமெண்ட் எல்லாம் அப்படி பண்ணுவோம். ஒகாய் வந்து மாதம் எடுத்துட்டாரு மத்தினலி. கோல். ஓகே ஃபைனலி 3 கொசம் மேட்ச் முடிய போகுது. எஸ் முடிச்சிச்சு கைஸ். ஃபைனலி நம்ம வந்து ஃபுல் பாயிண்ட் 4/2 4/0 அச்சோ நம்ம நாள் அவன் கோசம் நண்பர்களே. இதான் சொல்ல வந்தேன். இது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நம்மளுக்கே அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஐயோ யாருன்னா அவனுங்க இவ்வளோ பேர் இருக்கானுங்க. ரத்தனை பயலா இது சுப்பிரமணி சூப்பர் கைசனா என்ன நண்பர்களே. பாசுனோலாவில் எல்லாம் தமிழ் ஆளுங்களாக இருக்கானுங்க. அப்படி சொல்லிட்டு நான் நடித்தேன். என்னது தங்கவேலு முருகேசனா? என்னடா இது கிப்பர் பேர் தங்கவேலு முருகேசனா? ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இங்கே பாரு ரத்தனான்னு இருக்கான். அவன் பந்து எடுத்து போயிட்டுருக்கான். என்ன நண்பர்களே இது ஆக்சுவலி உண்மையாக கேம் பேரா இல்லை இவனுங்களே செட் பண்ணி வச்சாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கோல். ஐயோ வந்து எரும மாதிரி படுத்துட்டான் நண்பர்களே. இல்லாட்டி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கோம். நின்றுட்டுருக்கான். பிடுங்கடா பந்த. ஓகே பந்து பிடிக்காச்சு. ஓடுறோம் என்ன லுக்கி பாய் பர்ஃபேன் எனவி மனகன் அப்படி சொல்லிட்டு மாசா கோல் போட்டேன். பாசுலோனா ஒன்று போட்டானா? எப்போ கைஸ் அவன் ஒன்று போட்டான்? இது உண்மையாக சீட்டிங் நண்பர்களே. அவன் எப்படி ஒன்று போட முடியும்? இல்லை இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மேட்ச்சு. இருந்தாலும் அதை வந்து ஆர்சனல் எதிர்கொண்டு ஆடுது. ஒன்றும் இல்லை கைஸ், இந்த வடக்கனுங்க அப்பப்போ மோட்டர் ஓட்டுறானுங்க. ஸோ இது உண்மையாக ஒரு எதிர்கட்சி பண்ண வேலை கைஸு. எப்படி முடியும்? அவன் கூட போயின்னு நம்ம நியாயமாக தைக்கணுமா? ரோஹின் களத்தில் இறங்கிட்டேன்டா. நம்ம பார்த்தவன் ரோஹின் ப்ரோ பிளேயர் பேரை கேட்டவன் எல்லாரும் நடுங்குறோம். ப்ரோ பிளேயர் பேர் கேட்டாலே நடுங்கணும். எப்படா பாத்தியா? நீ சீட்டிங் பண்ணாலும் நான் நியாயமாக 2 கோசம் இப்போ கணக்கு. நீ சீட்டிங் பண்ணுறல அதனாலே வச்சு சாத்துறேன்டா கோலை. இப்போ பாடுறா என்னோட ப்ரோ பிளேயர் இஸ் பேக்டு ஃபார்ம் ஆக போடா. ஜஸ்ட்டில் முருகேசன் படுத்துட்டான். இல்லாட்டி இப்போ நான் அடுத்து கோல் அடிச்சிருப்பேன். ஓகாய் எப்படி செம்ம அவுட் ஆகிட்டான் சக்கா. ரோஹின் நான் இருக்கேன் புட்டி சூப்பே. ஓகாய் தடுத்துட்டான்டா நாரப்பால. எவனுமே இல்லை சத்தான் போச்சு. அவன் எடுத்துட்டான். வணக்கடா மாப்பிள்ள தேனியிலேருந்து. என்னடா ஜீசஸ் போய் கதை அடிச்சிட்டு இருக்கான். அட பாயலா என் இடத்துக்கு வருவீங்களடா வச்சு சாத்துறேன்டா கைஸ். இன்னைக்கு இவனுங்க கூட நம்ம இடத்துல விளாண்டு தான் நான் கேம் பிளே முடியதான் இருக்கேன். பிடிச்சிக்கிட்டே இருக்கான். எனக்கு வெறியாக வருது. அடிக்கடி பறக்க கீப்பரு. வந்து என்கிட்ட வரணும் எப்படி? ஐயோ ரைட்டாக என் காலில் வந்தாலும் தான் என் மேட்ச் முடியும். ஓகே ஸோ கைஸ் நம்ம வந்து 1 கோசம்ன்ற அதாவது அவனுக்கு கணக்கு நம்ம அவனோட ஒரு காயின் கூட என்னையா ஹிந்தி பேசிகிட்டு இருக்கேன் நான். ஸோ நம்ம அவனோட கைஸ் அவத்துக்கே ஹிந்தி காரணம் ஆகிட்டேனே. ஸோ நம்ம அவனோட ஒரு பாயிண்ட் லீடிங்கில் இருக்கோம். நம்ம அவனோட கூட இருக்கோம். ஆக்சுவலி ட்ராவாக இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று போட்டனால இப்போ நம்மளுக்கு கூட பாயிண்ட் இருக்குது. இன்னைக்கு சத்தடாமவனை. ஐயோ
இப்போ ரைட்டாக படுத்துருக்கான் நடு ரோட்டில். நானும் படுக்கிறேன்டா. நான் படுத்தா போகாது, அவர் வந்து படுத்தா பந்து அவர் எடுக்க முடியும். என்ன சீட்டிங்கு? என்ன ரங்கா டைம் அதெல்லாம்? ஏய் எதிர்பார்க்கவே இல்லை பொண்ணு கோலு, எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். நானே இப்படியெல்லாம் கோலு பூரோனே எப்படி? ஓஹோ மத்தினலி, ஐயோ நேராக கப்ரியலி ஜீசஸ் கிட்ட கொடுக்க வேண்டியதானே. ஓகே ஜீசஸ். ஓ காவி எடுத்துட்டான், யானே தரலாம். டேய் ஐயோ அரே அரே பாயோய் பாயோய், நல்ல வேலை ஒடேகாட் எடுத்துட்டான். போச்சுரா, எவன் எவனும் பந்து எடுக்கிறான். டே ஒடேகாட், ஓகே நல்ல வேலை அடிச்சிட்டான். என்னடா பண்ணுறீங்க? ரைஸும் அவனும் பூந்து ஆடுறானுங்க. நான் எடுக்கிறேன்டா பந்தை. ஐயோ அவன் எடுத்துட்டாங்க பந்து. இப்போ தான் வர்ற மாதிரி மேட்ச், இப்போ தான் ஆட்டம் கிளம்புதே, ஆட்டம் வெறி பிடிக்குதே, அப்படியே மாஸாக இருக்கு காய்ஸ். ஸோ இப்போ நம்ம நேரடியாக இங்கேருந்து இங்கே மாத்தினாலி ஜீசஸ் ஜீசஸ் ஸ்கில்லு பாய்ச்சி ஜீசஸ் கோல். எப்படி எதிர்பார்க்கல தானே? உன் இடத்துல வச்சு அவனை போகிறேன்டா. ஆக்சுவலி அவன் நம்ம இடத்துல இருந்திருக்கான். நம்ம இடத்துல இருந்தால் அவனுக்கு பாயிண்ட் 1 எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கு கொய்யால. இப்போ பாடுறா, உன் இடத்துல இருந்தே அவன் பாயிண்ட் எடுக்கிறேன்டா, பார்த்துக்கிட்டே இருறா. ஓ நீங்கள் பந்து எடுத்துட்டா நான் ஓடிடுவேண்ணா, நான் விட்றா சாவிடா. கோலு 3 கோசம் ஆக மொத்தத்தை 1-5 இப்போ லீடிங்கில் இருக்கே. இப்போ பாடுறா, நான் எடுத்து இந்த கப்பு எனக்கு தான்டா, இந்த சாம்பியன்ஷிப்போட பெரிய கப்பே நான் எடுக்கணும்டா. அவனை காய். ஐயோ அவன் எடுத்துட்டான், குர்ரா பந்த. மத்தினலி எப்படியாச்சும் அவன்கிட்ட ஸ்கில் பண்ணிடு, அவன் சப்ப. ஐயோ அவனுக்கு ஸ்கில்லே பண்ண தெரியல மத்தினலிக்கு. ஃபர்ஸ்டாப்பே நம்ம 3 கோசத்தில் இருக்கோம், ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படி சொல்லிட்டு. மேட்ச் முடிச்சியா? ஒரு நிமிஷம் ஏட்டானதே நான் பார்க்கல. ஓகாய் ஓகாய் சொல்லிட்டு பாருங்க, ஆர்சனல் 3 பயப்புள்ளைங்க 0. இது நினச்சா ரொம்ப 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 பழமையாக இருக்க அப்படி சொல்லிட்டு நான் நேரடியாக வந்தப்பறம் அவன் எடுத்தான். பிடிச்சி மாத்தினலி எஸ். மத்தினலி ஸ்கில்லு பண்ணாலே இவனுக்கு தெரிஞ்ச கைசி வேணாம் பண்ணுவானே. அது ஜீசஸ் பண்ணானா அவனா கெஸ்ஸிங்கே பண்ண முடியல. செம்ம. வா 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 வட்ட ஷாட் அருவாரி. ரோஹித் நானே என்கிட்ட இந்த பந்து எடுத்துகிட்டு ஓடிடுவியா? நானே ஒரு ப்ரோ பிளேயரு, தெரியுமா தெரியாதா அவனுக்கு? என்கிட்ட பண்ண பொண்ணுங்கன்னா விட்டுருவேண்ணா, நவுறா. கோல் எப்படி பூந்துச்சுனே தரல கைஸ். இது நான் உண்மையாக நான் கெஸ்ஸிங்கே பண்ணல. அவன் ரொம்ப ஈஸியாக அடிச்சிட்டான். ஓடிட்டு இருக்கும்போது பைத்தாக்கார மாதிரி அடிச்சிட்டான். போயிடா, என்னடா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க நம்ம டீமில். இதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. ரெஃபரி படுத்துட்டான்டா. டேய் சாப்பிட பேரு. ஓஹோ பந்து எங்கேயோ போகுது, ஒயிட்டுக்கிட்ட வருது பந்து. சாப்பிடா. உடைகாட்டு எடுத்துட்டான், உடைகாட்டு திரும்ப வீணாக்கிட்டான். உடைகாட்டு போய் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துருக்கான் எதிர்கட்சி. டேய் ஜீசஸ் எங்கடா போனா? ஜீசஸு இங்கே இருக்கான் பாரு. கோல். நான் ஆக்சுவலி ஜீசஸ் கிட்ட பாஸ் பண்ணேன், அவன் பிடிச்சிட்டான். ஜஸ்ட் ஆன்டி இண்டியன் திங். ஓஹோ ரத்தனா எடுத்துட்டான்டா. இப்போ பாடுறா, ரத்தனாவோ இல்லை ரத்தன மல்லியோ, இப்போ பாடுற என்ன நடக்குதுன்னு. ஜீசஸ் 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 0-5 இருக்கான். அவன் இடத்துல போய் வர்ற மாதிரி அடிக்கிறான் கைஸ். நம்ம அவனை வயிற்றுலேயே அடிக்கிறான். அவன் வயிற்றாலையாக போய் சாவ போகிறான். அப்படி சொல்லிட்டு நானும் வர்ற மாதிரி மாசாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு கோல். மத்தினலி வாட்டி கீப்பரை தாண்டி இருக்கான். இது உண்மையாக ஒரு ரேரஸ்ட் திங் அப்படின்னு சொல்லுவது உங்கள் ரோஹித் ப்ரோ பிளே கேமிங்கே. நம்ம இப்போ டைரடியாக ஓடிக்கிட்டு இருக்கும்போதே டாக்குன்னு ஜீசஸ் கிட்ட பாஸ் பண்ணிட்டு டாக்குன்னு நம்ம கிட்ட ஜீசஸ் ஓகே. டேய் இந்த கோலை அவனால் போட முடியாது. 9-1 இல்லாட்டி பாவிகளா போய் இந்த கோலை விட்டியாடா. ஓகேடா மாண்டாடா.
கீப்பர் நடு ரோட்டிலே படுத்துருக்கான். இப்போ நான் எப்படி ஓடுறது? ரோஹின் 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 ஐயோ எல்லாம் கத்தும் போதே மேட்ச் முடிச்சா. ஃபைனலி நம்ம 0-6 டிஃபரெண்டில் நம்ம கேம் பிளே முடிச்சிக்கலாம். மொத்தமாக நான் அவனை 1-8 பீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் இருக்கா 5 லைக் தான் எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம ரியல் மாட்ரிஸ் கூட விளாட்றது உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியும். ஓகே பாய் ஃப்ரம் ரோஹின் ப்ரோ பிளே கேமிங். பாய் பாய்.